ஓம் சக்தி. சக்திகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சக்திகளே, நேற்று பேசின விஷயத்தை கேள்விப்பட்டோன்னுமே பார்த்தையா, அந்த அம்மா கும்பிடாதவங்களுக்கெல்லாம் இப்படி ஓடி ஓடி போய் செய்யுதே, கும்பிட்ற நம்மளை கண்டுக்கவே மாட்டேங்குதே, நம்மளை எத்தனை காலமாக நடக்கிறோம், நம்ம கோரிக்கையெல்லாம் நிறைவேறவே மாட்டேங்குதே, கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறோமே அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க. அதுக்கும் பதில் இருக்குதுங்க அம்மாட்ட. எப்படின்னு கேளுங்க. எங்கள் மாவட்டத்தை சேர்ந்த ஊருங்க, சென்னிமலை மாவட்டத்தில்ங்க, ஈரோடு மாவட்டத்தில் சென்னிமலை அப்படிங்கிற ஒரு ஊருங்க. அங்கே வந்துங்க சென்னிமலை ஆண்டவர் அப்படின்னு முருகன் கோவில் ஒன்று இருக்குதுங்க மலை மேலே. அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கும் இளைஞரணி தொண்டன் பெயருங்க தமிழ் அரசு. பிஇ படித்து முடிச்சிருக்காருங்க. இந்த தம்பிக்கு ஒழுங்கான வேலை கிடைக்கலைங்க. அங்கேயும் இங்கேயும் அலையிறாரு. கைவசம் இருக்கிற வேலை மாதம் 15,000 ரூபா சம்பளம். இவர் கூட படித்த பசங்கள்லாம் 50,000 60,000 சம்பளம் ஆகிட்டு இருக்கிறாங்க. நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. சம்பளம் அதிகமாக வர்றதா தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, செட்டில் ஆகிட்டாங்க. ஆனால் இவருக்கு மட்டும் ஆடு கறக்க பூனனக்க இந்த மாதிரி போயிட்டு இருக்குது வாழ்க்கை. இந்த நிலையில் இவங்க அப்பாவும் இறந்துட்டாரு சில ஆண்டுகளுக்கு முன்னால். அவர் சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தார். இப்போ அந்த வருமானம் போச்சுங்களா. இவங்க அம்மாவுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போய் வைத்திய செலவு வேறு. அதனால் இவர் நொந்து நூலாக போய் மருவத்தூரில் கருவர் முன்னால் நின்றுக்கிட்டு 4 கால் மண்டபத்தில், அம்மா தாயே, கூட படித்தவனெல்லாம் இதே படிப்பு தான் படித்தா, என்னை விட மார்க் கம்மியாக வாங்கியிருக்கிறான். ஆனால் அவனெல்லாம் 50,000 60,000 சம்பளம் வாங்கி செட்டில் ஆகிட்டா, என்னை மட்டும் இப்படி அம்போன்னு விட்டுட்டியே, ஆனால் கைக்கு வாய்க்கும் பத்தாமல் திடீர்னு வர்ற காசு எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் சுகத்துக்கும் வைத்திய செலவுக்குமே சரியாக போகுது. எப்படித்தான் நாங்கள் பழைக்கிறது, என்னை பார்க்காம இருக்கிறியே, எனக்கு நல்லது செய்ய மாட்டியா அப்படின்னு கண்ணீர் விட்டு கருவற அம்மா முன்னால் வேண்டியிருக்கார் மருவத்தூரில். வேண்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டாருங்க. அன்று இரவே நம் குரு பகவான் அவர்கள் இந்த தமிழரசனுடைய கனவுல போய், மகனே, நீ கேட்டபடி இப்பொழுதே என்னால் உயர்ந்த சம்பளத்தில் உயர்ந்த உத்தியோகம் என்னால் தர முடியும். ஏன் கொடுக்கல தெரியுமா? உன் நண்பர்களை போ நல்ல வாழ்க்கை உடனே ஏன் உனக்கு கொடுக்கல? காரணம் இருக்குது. அந்த மாதிரி நல்லதொரு வேலை நல்ல சம்பளம் உனக்கு கொடுத்துருந்தா விதி என்ன தெரியுமா செஞ்சிருக்கு? உனக்கு ஒரு கையும் காலும் இல்லாமல் பண்ணியிருக்கு. ஆமாம், ஆக்சிடெண்ட்டில் உனக்கு ஒரு கையும் காலும் இல்லாமல் போயிருக்கு. அப்படிலாம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறக்காகத்தான் அந்த நல்ல நேரம் வரும் வரை நான் உன்னை வெண்ணெயில் உழுந்த ஈயை போல் அரவணைக்கிறேன் அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுத்தாங்களாமா சக்தியில். இது நம்ம எல்லாருக்குமே பொருந்தும் இல்லைங்களா சக்தியில்? ஓம் சக்தி.